இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 4ஆம் நாளில் கூட ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே அவர் கொடுக்க இருக்கின்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் கடந்த 3 நாட்களும் தியானித்து வந்தோம். இந்த 4ஆவது நாளில் கூட ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த 4ஆவது நாளிலே ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே இந்த 4ஆவது நாளில் கூட கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி பாருங்க. இது யாருக்காக ஆண்டவர் சொல்றாரோ தெரியல. ஆண்டவர் புதிய ஆண்டிலே சொல்கிறார், உங்களை நான் திக்கற்றவர்களாக நான் விடுவதே இல்லை, உங்களை நான் கைவிடுவதே இல்லை, நான் உங்களை ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி நான் உங்களை புறந்தள்ளுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கூறுகின்றார். ஒருவேளை இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் எல்லாரும் கூட நம்ம விட்டு பிரிந்து போகலாம் ஒரு சூழ்நிலையிலே, இல்லையா? நம்ம கவனிக்காமல் கூட இந்த அவசரமான உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள் ஆனாலும் சரி, எல்லாரும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அல்லது தனக்குரியவைகளை பற்றி மட்டுமே சிந்தித்து காலத்தை ஓட்டுகின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் ஒருவேளை இருந்து கொண்டு இருக்கலாம், இல்லையா? ஒரு கடந்த வருஷத்தில் கூட நம்ம இப்படிப்பட்ட அநேக துன்பங்களை நாம் பார்த்திருக்கலாம், சகித்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை இதே சூழ்நிலை தான் இந்த ஆண்டிலும் கூட உங்களுக்கு இருந்திருக்குமானால் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் உங்களை இப்படியே விட்டு விடுவதில்லை என்று சொல்லி. அப்படியானால் ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற கர்த்தராக நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் அரவணைக்கின்ற ஒரு தகப்பனாக அவர் நம்மோடு கூட இந்த புதிய ஆண்டிலே நம்மோடு கூட பயணிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். பாருங்க, சென்ற ஆண்டு கூட நம்ம அப்படியே பின்னாடி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம அப்படியே ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு நாட்களையும் நான் எண்ணி பார்த்தோன்னு சொன்னால், நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் அநேகமாக துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர், எத்தனை இழப்புகள், எத்தனை நோயின் அழுத்தங்கள், பிடிகள், பிசாசின் வல்லமைகள் எல்லாவற்றோடு நாம் போராடி 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 அந்த நாட்களை எல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம், இல்லையா? ஆனால் அந்த வருஷம் ஒவ்வொரு நாளிலும் கூட ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்திருந்தாலாம் நம்ம என்ன செய்திருப்போம்? அழிந்து போயிருப்போம்ல. அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தி வந்ததுனாலே அந்த 22ஆம் ஆண்டை முடிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அல்லவா? அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை திக்கற்ற மகனாக, திக்கற்ற மகளாக நான் உன்னை விடுவதில்லை, நான் எப்பவும் உன் கூட இருக்கிறேன், நீங்கள் தனியாக இருக்கல, உன் கூட எப்பவுமே நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களை தனிமையாக நான் ஒரு நாள் நான் இருக்க விட மாட்டேன், எப்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதை நீ உங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும், இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒருவேளை ஒரு துணை உங்களோடு கூட இருந்துன்னு சொன்னா நம்ம ரொம்ப ஜாலியாக இருப்போம்ல, பயம் இல்லாமல் இருப்போம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய துணையை நாம் உணர தவறி விடுகிறோம். ஆனால் நம்முடைய தனிமையான சூழ்நிலையிலே, நான் என்னுடைய தனிமையான ஒரு சூழ்நிலை நான் தங்கி இருக்கிறேன், நான் ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த இடத்துல நான் மட்டும்தான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னு சொன்னால், அவர் என் கூட, நான் எப்போ வீட்டை திறந்து நான் உள்ளே போகிறேனோ என் கூட அவர் வந்துடுறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் அவரோடு கூட தனிமையில தனிமைங்கிறத நான் ஃபீல் பண்ணுறதே இல்லை. இது நாள் வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு பயமாக இருக்குமே, அல்லது நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேங்கிற நினைப்பு ஒரு 11 ஆண்டுகளில் எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்ததில்லை. ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை தனியாக இருக்க விடுவதில்லை, நான் உன்னோடு கூட எப்பவும் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் எனக்கு வாக்கு பண்ணினார். இப்போ வரைக்கும் அவர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டில் கூட எனக்கு அன்பான வாலிப சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை கசப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது என்னுடைய வாழ்வு செழிக்குமா, இல்லது பட்ட மரத்தை போல காணப்படுகின்ற என்னுடைய வாழ்க்கை இப்படியே பட்டு போகுமா என்று சொல்லிலாம் ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகின்றார். நிறைய வேளையில் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் தனித்திருக்கும் ஒரு குருவியை போல நான் என்னோட வீட்டில் இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் தனித்திருக்கும் குருவிக்கு கூட அவர் அடைக்கலம் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கை அவர் சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிறது யாரு? ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அல்லது நம்முடைய உறவுகள் அல்ல. நம்முடைய உறவுகள் எல்லாம் போயிடுவாங்க, நம்முடைய பெற்றோர் போயிடுவாங்க, நம்முடைய நண்பர்கள் போயிடுவாங்க, எல்லாம் சில காலங்கள் தான். குறிப்பிட்ட காலங்கள் வரையிலுமே நம்முடைய உறவுகள் காணப்படும், நம்முடைய நண்பர்கள் காணப்படுவார்கள், நம்முடைய பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் நம்மளோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு வரையும், கடைசி நாள் வரைக்கும் உங்களோடு கூட இருக்க போகிறவர் ஒருவர் மாத்திரமே. அவர் தான் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை என்று சொல்லி. அநேகர் இந்த நாட்களிலே கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, எனக்கு யாரும் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்து போனேனே, இந்த உலகத்தில் நான் ஒரு தனித்த மனுஷனாக நான் காணப்படுகிறேனே, எனக்கு யார் துணை, எனக்கு யார் என்னோடு கூட என்னுடைய காரியங்களை செயல்படுத்துவதற்கு நான் மாத்திரம் இருக்கிறேன், பிள்ளைகள் என்னை கவனிப்பதில்லை, என்னுடைய உறவுகள் என்னை மதிப்பதில்லை, இப்படியெல்லாம் சொல்லி ஒருவேளை கடந்த ஆண்டில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், இந்த புதிய ஆண்டிலே நான் உங்களை கைவிடுவதில்லை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசிப்பீர்கள், ஆனால் இந்த வார்த்தை நிச்சயமாக இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு தேவை அல்லவா? நான் தனியே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு கசப்பான வாழ்க்கையாகவே இருக்கிறது, மனிதர்கள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, என்னிடத்துல பணம் இல்லை, என்னிடத்துல அழகு இல்லை, என்னுடைய அந்தஸ்து இல்லை, எனக்கு திருமணமே ஆகவில்லை, திருமணம் ஆகியும் இன்னும் எனக்கு அந்த குழந்தை பாக்கியமே இல்லை. இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகளிலே நீங்கள் சென்ற ஆண்டு கடந்து போய் கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாக மாறும்படியாய் ஆண்டவர் விரும்புகின்றார், மாற்ற விரும்புகின்றார். நாம் அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். விசுவாச அறிக்கை நாம் ஒவ்வொரு நாளும் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, யோவான் 14:18 சொல்லியிருக்கீங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லியிருக்கீங்களே, அந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோடு நான் அறிக்கையிடுகிறேன். அப்பா, நீங்க ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கூட நீங்க என்னோடு கூட இருங்க, நீங்க என்னை வழி நடத்துங்க, உமது கண்ணை என் மீது வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் கேட்டு நாம் விசுவாச அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய நன்மைகளோடு உங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தந்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம அவருடைய சமூகத்திலே ஒரு நிமிடம் கேட்போமா? அன்புள்ளே சாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, கடந்த 3 நாட்களிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 4ஆம் நாளிலும் கூட ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேக உள்ளங்கள் ஒருவேளை கடந்த ஆண்டை நினைத்து ஆண்டவரே தவித்து போய் கலங்கி போய் இருக்கலாம் ஐயா, குடும்பத்திலே தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் ஐயா, அவர்களுக்கு தான் நீங்க பேசுறீங்கப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இந்த புதிய ஆண்டாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மர்மலர்ச்சியின் ஆண்டாக இருக்குமா என்று சொல்லி உடைய சமூகத்திலே கதறுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆறுதல் படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நீ திகையாதே, கலங்காதே, நான் உன்னை திக்கற்ற மகளாக நான் உன்னை விடுவதில்லை என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகல ஆறுதலின் தேவனே, நீருடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறதற்காய் இந்த புதிய ஆண்டிலே அவர்களுக்கு கொடுக்கின்ற நல்ல ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, அவள் செய்கின்ற தொழில்கள் ஒவ்வொன்றை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.